வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணி சைட் டிஷ்க்குரிய எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 400 கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், பிஞ்சு கத்திரிக்காவாக. இதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். மசாலான்னு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் இது ரெண்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை மிக்சியில் பவுடர் ஆக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றியும் அரைச்சி வச்சுக்கலாம், பேவாக ஆட் பண்ணலாம். இது லாஸ்ட்டாக கிரேவி ரெடியானதுக்கப்புறமா, எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடியானதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் இதை சேர்க்கணும். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லெண்ணெய்க்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கத்திரிக்காய் இது மாதிரி சின்ன கத்திரிக்காவாக வாங்குங்க. 4 ஸ்ப்ளிட் பண்ணி இது இப்படியே ஆட் பண்ணிடலாம். அது பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கணும். பெரிய கத்திரிக்காவாக இருந்ததுனாக்கா கட் பண்ணியே போட்டுருங்க. இது மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயும் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் கத்திரிக்காயில் உப்பு ஆட் ஆகும். இது நல்லா கொஞ்சம் குக் ஆகணும் ஆயில்லையே. நம்மளுடைய கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ போதும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு அதை மாற்றிடலாம். கத்திரிக்காய் வறுத்த பேன்லேயே நம்ம கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ எடுத்து வச்சுக்கிற 1/4 டீஸ்பூன் மிளகும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். நம்மளுடைய வெங்காயம் தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. இதில் எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள், சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர். இந்த மசாலா இதில் கொஞ்சம் குக் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவோட மணமெல்லாம் போசி, பச்சை வாடை போசி இது நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் அந்த கிரேவி ரெடியாக இருக்குது. இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். கத்திரிக்காயில் மசாலா எல்லாம் அப்சர்வ் ஆகணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும். இதுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அதிகமாக காரம் எடுப்பீங்கன்னா சில்லி பவுடர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அகெயின் எள்ளு பவுடர் ஆட் பண்ணும்பொழுது, எள்ளு பேஸ்ட் ஆட் பண்ணும்பொழுது கொஞ்சம் காரம் கம்மியாகும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம எள்ளு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம்.
இதிலேருந்து நம்ம எள்ளை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes வேக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தான் அது கரெக்டான ஸ்டேஜ். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா ஊற்றலாம். ஆனால் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு அப்புறம் லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு கிரேவி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. பாருங்கள், இந்த ஓரத்துல எல்லாம் இந்த ஆயில் இப்போ தான் பிரிஞ்சு வருது. இன்னும் ஒரு 2 செகண்ட் விடலாம். அப்போ தான் பெர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்கு வரும். கிண்டி விட்டுக்குங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இறக்கிடலாம். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது plain பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.